இஎம்ஐ காதல். ஸோ எபிசோட் 4ஓட அப்டேட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ராஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தியாவுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டுக்கு நேரடியா போயிட்டாங்க. ஸோ வந்த மாப்பிள்ளைகிட்டயும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பையன் வந்து ரொம்ப ரக்கடான ஆளு அப்படி இப்படி. ஸோ அந்த பையன் வந்து கண்டிப்பா உன்ன அடிச்சு புடுவான் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களெல்லாம் மிரட்டி வந்து அனுப்பிச்சு விட்டாரு. ஏன்னா தியாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் அவங்க அண்ணன் தான் வந்து பண்ணி விட்டாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பையனும் நம்ம தியாவும் 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது நம்ம தியாவோட அண்ணனுக்கு புடிக்கவே இல்ல. நம்ம அப்புறம் நம்ம தங்கச்சி எங்கேட்ட போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவரே பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல எல்லாரும் சொல்லி மாப்பிள்ளை எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு நம்ம தியா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி தான் வந்து வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. கொஞ்சம் ஏதாவது பண்ணுடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பையன பத்தி வந்து அந்த பையன் ரொம்ப ரக்கடான அப்படி இப்படி இருப்பான். அதனால கண்டிப்பா வந்து அந்த பையன் உங்கள அடிச்சுப்புடுவான். நீங்க கண்டிப்பா போயிடுங்க. இல்லன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுட்டாப்புல. அப்ப இந்த மாப்பிள்ளையும் ஓட விட்டாச்சு. இதுக்கு மேல யாரு? நம்ம தான மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல இருக்கவங்களுக்கு அப்படியே வந்து லைட்டா ஒரு சிக்னலே குடுத்துவிட்டு கிளம்பியாச்சு. அப்ப இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தியாவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன்னொரு சண்டைக்கு வருவாப்புல. இல்ல இவங்கள சேர்த்து வைப்பலாப்புல அப்படின்றது தான் அப்கமிங் எபிசோட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, இந்த இஎம்ஐ காதல் வந்து சூப்பரா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா 2, 3 எபிசோடுமே ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ, அவங்களுக்கான சப்போர்ட் நீங்க கண்டிப்பா குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப ஆல்ரெடி ராஜ் வேற தன்னுடைய வேலைய வேற ரிசைன் பண்ணியாச்சு. என்ன பண்றது? நம்ம டிஎலோட தொந்தரவால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது இருந்த வேலையும் வந்து போயிடுச்சு. அப்போ புதுசா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா தானே வரப்போற முன்னாடி நல்லபடியா பார்த்துக்க முடியும். ஸோ, இதுக்காக தியாவும் ஒரு சில ஐடியாஸும் குடுக்குறாங்க. ஏன்னா, வெறுங்கையில இருந்தா எந்த பொண்ணையும் கட்டிக் குடுக்க மாட்டாங்க எந்த ஃபேமிலிலயுமே. அதனால ஏதாச்சும் ஒரு வேலை அப்படின்னு பார்த்தா, வேலைன்னு அவருக்கு செட் ஆகல அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏதாச்சும் வந்து புதுசா வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த பணமும் அவர் கையில இல்ல. ஸோ அதுக்காண்டி இவரு என்ன பண்ண போறாரு அப்படின்றத தான் நம்ம இன்னுமே வந்து பார்க்க போறோம். இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது தியாவோட அண்ணன். ஸோ "நீ என்னடா என் தங்கச்சி வந்து மாப்பிள்ளைய வந்து எல்லாமே கெடுத்து விட்டுருக்க. உன்ன நான் சும்மா விட போறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ஃபைட்டையும் வரப்போகுது. அன்னைக்கு நான் சும்மா விட்டுட்டேன். இனிமேலாம் நான் அப்படியெல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு வேற இவரு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல அவர்கிட்ட போய் ராங் பண்ணுவாரா? பண்ண பண்ண மாட்டாரா? அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ, அப்போ ராஜி கண்டிப்பா தியாவுக்கு தான். ஆனா என்ன இதில கொஞ்சம் குளறுபடி எல்லாம் போயி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு செட்டில்மெண்ட்ல வரும். ஸோ, மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கும் எபிசோட். இன்னும் சூப்பரா இருக்க போகுது. இவங்களுடைய காம்பினேஷனும் சரி இவங்களோட ஆக்டிங்கும் சரி, அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ, இவங்கள ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, 3வது எபிசோடோட அ ஃபுல் வீடியோ வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத மறக்காம கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 1வது எபிசோடையும் வேணும்னா சொல்லுங்க. அதையும் மறக்காம கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். ஸோ, எபிசோட் எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்கு, எது இருக்கு அப்படின்ட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எபிசோட் 3ஓட ஃபுல் ரிவ்யூ அண்ட் ஷார்ட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவிலேயே. ராஜி இன்னைக்காச்சும் லீவ போட்டு நம்ம ஆள் கூட ஜாலியா வெளில சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு லீவ் போட்டாச்சு. ஆனா, அந்த டிஎல் விடுற பாடா இல்ல. அது ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் என்னை அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணு அப்படின்ற மாரி, "சார் ஆல்ரெடி நான் ஆஃபு சார். நீங்க என்ன விடுங்க சார்" அப்படின்னு சொல்லவும், "டேய் டேய் அதெல்லாம் நீ சொல்லாத. முதல்ல போய் அந்த கஸ்டமர் என்ன ஏதுன்னு போய் கேட்டு அமௌண்ட்ட கிளியர் பண்ணிட்டு போ" அப்படின்ற மாரி வந்து சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராஜு வந்து போறாங்க லொக்கேஷனுக்கு. அப்படி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து இன்னும் காசு வந்து கேட்குறாங்க. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதாவும் தன்னுடைய புருஷன் வந்து படுத்த படுக்கையா இருக்காரு. எங்கேயும் வேலைக்கு கூட போகல. நான் தான் 4 வீட்டுக்கு போயிட்டு குடும்ப வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். குடும்ப செலவுக்கெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ண முடியல தம்பி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கஷ்டத்த அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் வந்து டிஎல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்றாங்க. "எங்கப்பா இருக்க?" அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி கஸ்டமர் கிட்ட தான் இருக்கேன். "சரி, சரி நானும் கிட்ட தான் இருக்கேன். வாரேன் இரு" அப்படின்ற மாரி வந்து சொல்லவும், சரி, சரி அவரே வராராம். அப்ப நீங்க வந்து நடந்து இப்ப என்ன இருந்துச்சோ அத அப்படியே சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி, சரி ஓகே அப்படின்ற மாரி சொன்ன உடனே, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல் வந்தாச்சு. அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "எங்கம்மா பணம் ரெடி ஆச்சா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்ல சார் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. கொஞ்சம் டைம் மட்டும் குடுங்க அப்படின்ற மாரி வந்து இத தான் போன வச்சுன்னு சொன்னீங்க. இப்பயும் அதே மாரி தான் சொல்றீங்க. உன் புருஷனுக்கு தான உடம்பு சரியில்ல. நீ நல்லா தான இருக்க. எங்கனா போயிட்டு கொண்டு வா அப்படின்ற மாரி சொல்லுவோம். நம்ம ராஜுக்கு செம்மையா வந்து கோவம் வந்துடுச்சு. சார் ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும்னு கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்டவும் ஆரம்பிக்கிறாரு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து, "டேய் நீ எப்படி இந்த வேலையில இருக்க? நான் பார்க்குறேன்டா" அப்படின்ற மாரி சொல்லவும், "யோவ் டேய் உன் வேலையும் வேணாம், ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்ட தூக்கி போட்டு வந்து அ போயிடுறாரு. ஸோ அந்த டிஎல் வந்து போயிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ராஜி வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுறாங்க. "சரிம்மா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்தாங்க பணம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் குடுத்துவிட்டு வந்து போறாரு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஆள மீட் பண்ணணுமே. ஸோ பார்க்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் மீட் அப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஜாலியா. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ராஜியோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பார்க்குக்கு வந்து "டேய் நீ என்னடா அன்னைக்கே நான் உன்ன ஓட விட்டுறலாம். இன்னைக்கு என்னடா மறுபடியும் என் தங்கச்சிகிட்ட உட்காந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் ஆஷா வந்து பேசுறாய்ங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "ஹலோ, ஹலோ இருங்க, இருங்க. நான் அன்னைக்கு தான் கொஞ்சம் சைலண்ட்டா இருந்தேன். இனிமேலாம் சைலண்ட்டாலாம் இருக்க மாட்டேன். பார்த்துக்கிடுங்க." அப்படின்ற மாரி கொஞ்சம் வார்ன் பண்ற மாரியே ராஜி வந்து பேசுறாய்ங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கூட வந்து நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, "டேய் டேய் வாடா நம்ம போயிடலாம்டா" அப்படின்ற மாரி சொல்லி வந்து அவங்கள வீட்ல வந்து கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல மறுநாளே எங்களுக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ராஜுகிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து தூங்கிட்டே இருக்காப்புல. ஃபோன் பண்ணாலே ஃபோன் லிஃப்ட் பண்ணவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து எடுக்குறாரு. "டேய் எனக்கு மாப்பிள பார்க்க வந்திருக்காங்கடா. என்னடா பண்ணிட்டுருக்க டேய்?" அப்படின்ற மாரி வந்து சொல்லவும் இரு இரு மணி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டைய மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆள வந்து கழச்சி விட்டுறாய்ங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு செம்மையா வந்து மாப்பிள்ளை கெட்டப்ல வந்திருக்காரு இல்லையா? ஸோ அங்கிட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அந்த பையன் அந்த பொண்ணு ஏதோ ஒரு பையன லவ் பண்ணிட்டான். அந்த பையன் வேற ரொம்ப ரக்கடான ஆளாம். நீங்க வேற கொஞ்சம் இதுவா இருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கோங்க எதனா ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்னிங் மாரி வந்து குடுத்துட்டு வந்து நம்ம ஆள் வந்து அவங்கள அழகா வந்து துரத்தி விடுறதுக்கு வந்து ஐடியா பண்ணிட்டாரு. ஸோ அவங்களும் அத நம்பிக்கிட்டு, பயந்துக்கிட்டு, "சரிப்பா, வேணாம்பா" அப்படின்ற மாரி இவங்களும் வந்து ஜகா வாங்கிடுறாய்ங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியும் போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பொண்ணோட அண்ணனும் பார்த்தீங்கன்னாக்கா, "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா வந்து ஒரு ஃபைட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறான் என்னுடைய "என்னடா நீங்க என்னைய இது பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்ற மாரி வந்து அவருக்கு செம்மையா கோவம் வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆள வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இவர வந்து தொரத்துறதுக்கான பிளானிங் எல்லாமே பண்றாங்க. "டேய் அவன சும்மா விடக்கூடாது" அப்படின்ற மாரி வந்து பண்ணிட்டுருக்காங்க. இத நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோட அப்டேட் இவ்வளோ தான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.